ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடைய வருகையால் இந்தியாவில் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது? ஆரியர்கள். இந்திய வரலாற்றில் வேத காலத்தின் காலம் என்ன? பொது ஆண்டுக்கு முன் 1500 to 600. ஆரியர்கள் டேஸில் இருந்து இந்தியாவிற்கு வந்தனர். மத்திய ஆசியா. ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்த்தல். டேஸ் வேதகால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர். ரிக்வேதம். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது? பஞ்சாப். சப்த சிந்து என அழைக்கப்பட்டது எது? பஞ்சாப். கிமு 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து எந்த பகுதியில் குடியமர்ந்தனர்? சிந்து கங்கை சமவெளி. ஆரியர்களின் காலப்பகுதி எது? இரும்பு காலம். வேத காலம் என்பது கிராம நாகரீகம். ஆரியர்களின் புவியியல் பரப்பு எது? வட இந்தியா. வேத கால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 2. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது எது? சுருதிகள். சுருதி என்ற சொல்லின் பொருள் என்ன? கேட்டல். மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல் எது? ஸ்மிருதிகள். கீழ்கண்டவற்றுள் சூத்திரம் அல்லாதது எது? சிவபுராணம். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். தொடக்க வேத காலத்தின் கால அளவு என்ன? கிமு 1500 to 1000. பின் வேத காலத்தின் கால அளவு என்ன? கிமு 1000 to 600. சபா என்பது என்ன? மூத்தோர்களை கொண்ட மன்றம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கேள்விகள் கேட்கக்கூடிய உண்மை என கருதப்பட்டவை சுருதிகள் ஆகும். டேஸ் வேதகால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும். ரிக். கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமணி. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு டேஸ் என்று அழைக்கப்பட்டது. விஸ். மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சமிதி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, குலத்தின் தலைவர் குலபதி ஆவார். இது சரி. கூற்று 2, விஸ் என்ற தொகுப்பின் தலைவர் விஜயபதி ஆவார். இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரி. ஜனாவின் தலைவர் யார்? ராஜன். ஜனசேகோபா என்பவர் யார்? மக்களின் பாதுகாவலர். பழமையான இனக்குழு மன்றம் எது? விதாதா. வேத காலத்தில் அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக யாரை பணியில் அமர்த்தினார்? புரோகிதர். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அரசியல் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு கிராமணி உதவி செய்தார். பின்வேத காலத்தில் இல்லாமல் போன மன்றம் எது? விதாதா. பாலி என்ற வரியில் டேஸ் பங்கை வரியாக செலுத்த வேண்டும். 1/6. அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் உருவான காலம் எது? பின்வேத காலம். தொடக்க வேதகால சமூகத்துக்குள் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? 3. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ரிக் வேதகால சமூகத்தில் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருந்தனர். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் எக்காலத்தைச் சேர்ந்தது? வேதகாலம். ஆரியர்களின் முதன்மை பயிர் எது? யவா, அதாவது பார்லி. வண்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என அழைக்கப்பட்ட பண்பாடு எது? பின்வேத கால பண்பாடு. வேத காலத்தில் டேஸ் எனும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர். கிருஷ்ணாலா. பிருத்வி என்பவர் யார்? நிலக்கடவுள். ரிக்வேத காலத்தில் நித்திய கடவுள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதிதி. இந்திரன் என்பவர் யார்? இடிக்கடவுள். உஷா. விடியற்காலை தோற்றம். குழந்தைகள் பிரஜா. செல்வம் தனா. பிரஜாபதி படைப்பவர். ருத்ரன் அளிப்பவர். ஆரியர்களின் புனிதமான விலங்கு எது? பசு. குருகுலம் என்பது 2 டேஸ் வார்த்தைகளின் கூட்டாகும். சமஸ்கிருதம். பொருத்துக. பிரம்மச்சரியம் மாணவ பருவம். கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். சந்நியாசம் துறவற வாழ்க்கை மேற்கொள்ளல். இந்தியாவின் செம்பு கால பண்பாடு எந்த பண்பாட்டின் சமகாலத்தைச் சேர்ந்தது? முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடு. வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் டேஸ் காலமும் சமகாலத்தைச் சேர்ந்ததாகும். இரும்பு காலம். இரும்பு காலத்தின் முடிவில் தோன்றிய பண்பாடு எது? பெருங்கற்கால பண்பாடு. பண்டைய காலத்தின் பெருங்கற்காலம் டேஸ் காலத்தோடு ஒத்துப்போகிறது. சங்க காலத்திற்கு முந்தைய காலம். கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் எக்காலத்தை சேர்ந்ததாகும்? பெருங்கற்காலம். மெகாலித் என்பது எந்த மொழி சொல்லாகும்? கிரேக்கம்.
ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. எங்கு நடைபெற்ற அகழாய்வில் புலி, மான் போன்றவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்தன? ஆதிச்சநல்லூர். கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் டாஸ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன? தமிழ் பிராமி. இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவிற்கு அனுப்பிய ஆண்டு என்ன? 2017. இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் டாஸ் என்னுமிடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பியது? புளோரிடா. கீழடியில் கிடைக்கப்பெற்ற தொல்பொருள்களின் காலம் என்ன? கிமு 200. ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் எது? கீழடி. இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது? எஃகு. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது வரி விதிக்கப்பட்டது என கூறியவர் யார்? பெரிபிளஸ். பொருந்தல் டாஸ் மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல். பெருங்கற்கால மக்களின் முக்கிய உணவாக இருந்தது எது? அரிசி. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது? பையம்பள்ளி. பையம்பள்ளி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளியில் கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்களின் காலம் என்ன? கிமு 1000. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? கொடுமணல். கொடுமணலில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட டாஸுக்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? 300. கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எக்காலத்தைச் சேர்ந்தது? பெருங்கற்காலம். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் டாஸ் கால புதைப்பு முறையை பின்பற்றின? பெருங்கற்காலம். பிரிட்டானிய மொழியில் மென் என்ற சொல்லின் பொருள் என்ன? கல். பிரிட்டானிய மொழியில் கிர் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீளமான. கீழ்கண்டவற்றுள் பெருங்கற்கால நினைவு கற்கள் காணப்படும் இடங்களில் பொருந்தாதது எது? புதுக்கோட்டை. இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? நடுகற்கள். புலிமான் கோம்பை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல். வெள்ளாளன் கோட்டை டாஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. மானூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? திண்டுக்கல். புலிமான் கோம்பையில் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகர்கள் காணப்படுகின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு. பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என கூறியவர் யார்? வில் டூரண்ட். சமண மதம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? 24. முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். கடைசி தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்ற ஆண்டு எது? கிமு 6ஆம் நூற்றாண்டு. மகாவீரரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமானர். மகாவீரர் பிறந்த மாநிலம் எது? பீகார். சமணம் என்ற சொல் ஜினா என்ற டாஸ் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும்? சமஸ்கிருதம். வர்த்தமானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? செழிப்பு. வர்த்தமானர் இளவரசர் தகுதியை கைவிட்டு துறவரம் மேற்கொண்ட வயது என்ன? 30. வர்த்தமானர் எத்தனை ஆண்டு தவத்திற்கு பின்னர் எல்லையற்ற அறிவை அடைந்தார்? 12.5. மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமணர். மோட்ச நிலையை அடைவதற்கு மகாவீரர் அறிவுறுத்திய வழிகள் எத்தனை? 3. கீழ்கண்டவற்றுள் மகாவீரர் அறிவுறுத்திய வழிகளில் பொருந்தாதது எது? நற்காட்சி. பொருத்துக. சத்யா உண்மையை மட்டுமே பேசுதல். அபரிக்கிரகா பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. அங்கங்கள் சமண நூல்கள். ஜாதகங்கள் பௌத்த நூல்கள். சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை? 5. அஸ்தேய என்பதன் பொருள் என்ன? திருடாமை. மகாவீரரின் தலைமைச் சீடர் யார்? கௌதம சுவாமி. ஆகம சித்தாந்தத்தை தொகுத்தவர் யார்? கௌதம சுவாமி. சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்தது? 2. வைதீக பழமைவாத போக்குடைய சீடர்கள் யார்? திகம்பரர். வெள்ளை நிற ஆடைகளை அணியும் துறவிகள் யார்? ஸ்வேதாம்பரர். சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் எங்கு காணப்படுகின்றன? சமணர் மலை. சமணர் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாண்டவர் படுக்கை. களிஞ்சமலை எங்கு அமைந்துள்ளது? அரிட்டாப்பட்டி. அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என கூறும் காப்பியம் எது? மணிமேகலை. கோவலனும் கண்ணகியும் எங்கு செல்லும் வழியில் கவுந்தியடிகளிடம் ஆசி பெற்றன? மதுரை. கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக கூறும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம்.
சைன காஞ்சி என்று அழைக்கப்பட்ட கிராமம் எது? திருப்பருத்தி குன்றம். திருப்பருத்தி குன்றம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காஞ்சிபுரம். திருப்பருத்தி குன்றம் கிராமத்தில் பழமையான சமண கோவில்கள் எத்தனை உள்ளன? 2. பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? கௌதம புத்தர். புத்தரின் இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர். கௌதம புத்தர் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்? சாக்கிய வம்சம். சித்தார்த்தர் எத்தனை நாள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயார் இயற்கை எய்தினார்? 7 நாள். சித்தார்த்தர் தனது எந்த வயதில் 4 துயர காட்சிகளை கண்டார்? 29. புத்தர் பிறந்த லும்பினி தோட்டம் எங்குள்ளது? நேபாளம். புத்தர் இறந்த இடம் எது? குஷி. குஷி நகரம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். புத்தர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஞானம் பெற்ற ஒருவர். புத்தர் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்ட வயது எது? 29. புத்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார்? 6. புத்தர் எந்த இடத்திற்கு அருகே உள்ள ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார்? கயா. கயாவில் தியானத்தில் இருந்த புத்தர் டேசாம் நாள் ஞானம் பெற்றார்? 49. சாக்கிய முனி என அழைக்கப்பட்டவர் யார்? புத்தர். புத்தர் தனது முதல் போதனையை நிகழ்த்திய இடம் எது? சாரநாத். புத்தரின் போதனைகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? தம்மா. புத்தர் நிறுவிய சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிச்சுக்கள். கீழ்கண்டவற்றுள் புத்தர் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது? ஜாதி படிநிலையினை புத்தர் ஆதரித்தார். சைத்தியம் என்பது என்ன? பௌத்த கோவில். துறவிகள் வாழும் இடம் டேஸ் எனப்படுகிறது? விகாரைகள். கீழ்கண்டவற்றுள் புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் எது? ஸ்தூபி. ஹீனயானம் பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினர்? பிராகிருதம். மகாயானம் பிரிவினர் பயன்படுத்திய மொழி எது? சமஸ்கிருதம். கீழ்கண்டவற்றுள் கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னம் எது? ஸ்தூபி. புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகாயானம் பிரிவினர். கீழ்கண்டவற்றுள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டது எது? பௌத்த விகாரைகள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற யுவான் சுவாங் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சீனா. ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் உள்ள அஜந்தா குகை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? ராஜகிருகம். மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? பாடாலிபுத்திரம். அடுத்து பொறுத்துக. இரண்டாவது பௌத்த மாநாடு வைஷாலி. நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீர். சமண மதம் இந்தியாவில் மட்டும் இருந்தது. பௌத்த மதம் உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவியது. கீழ்கண்டவற்றுள் பௌத்த இலக்கிய காப்பியம் எது? மணிமேகலை. கீழ்கண்டவற்றுள் சமணம் மற்றும் பௌத்தத்திற்கு இடையேயான ஒற்றுமைகளில் பொருந்தாதது எது? கர்மாய் என்ற கோட்பாட்டை எதிர்த்தனர். மணிமேகலையில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது? காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றுள் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அறிஞருள் பொருந்தாதது யார்? பெரிபிலஸ். யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன? கிபி 7ஆம் நூற்றாண்டு. அசோகரால் கட்டப்பட்ட எத்தனை அடி உயரமுள்ள ஸ்தூபியை காஞ்சிபுரத்தில் பார்த்ததாக யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார்? 100 அடி. புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்து கூறும் கதை எது? ஜாதக கதை. சமணம் மற்றும் பௌத்தத்தின் அடிப்படை கொள்கை எது? அகிம்சை. ஆசான் பிரிசெப்டார். கோட்பாடு டாக்ட்ரின். புனித நூல் செகண்ட் புக். நல்லொழுக்கம் விர்ச்சுவஸ். பிராந்திய அரசுகள் உருவான ஆண்டு என்ன? கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமூக மாற்றத்தில் டேஸ் குறிப்பிடத்தக்க பங்கினை வகித்தது? இரும்பு. கனா என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது? சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள். 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் எத்தனை வகை அரசுகள் செயல்பட்டன? 2. 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளியில் எத்தனை மகா ஜனபதங்கள் காணப்பட்டன? 16. டேஸ் என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி. கீழ்கண்டவற்றுள் 6ஆம் நூற்றாண்டில் இருந்த 4 முக்கிய மகா ஜனபதங்களில் இல்லாதது எது? வஜ்ஜி. மகதம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பீகார். மகதத்தை எத்தனை அரச வம்சங்கள் ஆண்டன? 4. ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பிம்பிசாரர். ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டியவர் யார்? அஜாதசத்ரு. ஹரியங்கா அரச வம்சத்தை தொடர்ந்து ஆட்சி புரிந்த வம்சம் எது? சிசுநாக வம்சம். அரசர் காலசோகா 2ஆம் பௌத்த மாநாட்டை எங்கு கூட்டினார்? வைஷாலி. இந்தியாவில் முதன்முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் யார்? நந்தர்கள். முதல் நந்த வம்ச அரசர் யார்? மகாபத்ம நந்தர்.
கடைசி நந்தவம்ச அரசரான தனநந்தர் யாரால் வெற்றி கொல்லப்பட்டார்? சந்திரகுப்த மௌரியர். நாலந்தா யாருடைய காலத்தில் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது? குப்தர்கள். நாலந்தா எனும் சமஸ்கிருத சொல் எத்தனை சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது? 3. நாலந்தா என்ற சொல்லின் பொருள் என்ன? வற்றாத அறிவை அளிப்பவர். மௌரிய பேரரசிற்கான தொல்லியல் சான்று எது? முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள். செலுகஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியரின் அரசவையில் இருந்தவர் யார்? மெகஸ்தனீஸ். மெகஸ்தனீஸ் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? 14. மெகஸ்தனீஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன? இண்டிகா. மௌரிய பேரரசின் தலைநகர் எது? பாடாலிபுத்திரம். மௌரியர்களின் வரலாற்று காலம் எது? கிமு 322 முதல் 187 வரை. பாடாலிபுத்திர நகருக்கு எத்தனை நுழைவு வாயில்களும் கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன? 64 நுழைவாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை சந்திரகுப்தர் எங்கு நிறுவினார்? மகதம். கீழ்கண்டவர்களுள் சல்லேகனா முறைப்படி உயிர் துறந்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? அமிர்த கதா. பிந்துசாரர் தன் மகன் அசோகரை எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார்? உஜ்ஜயினி. தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அசோகர். அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு எது? கிமு 261. கலிங்க போர் பற்றி அசோகர் தனது எந்த பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்? 13வது. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என கூறியவர் யார்? H.G. வெல்ஸ். அசோகரின் எந்த தூண் கல்வெட்டு தர்மத்தின் பொருள் குறித்து விளக்குகிறது? 2ஆம் தூண். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இது சரி. கூற்று 2. அசோகருடைய தூணின் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்திய தேசிய கொடியின் மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரி. பௌத்த மதத்தை பரப்புவதற்காக தர்ம மகாமாத்திரர்கள் எனும் புதிய அதிகாரிகளை நியமித்தவர் யார்? அசோகர். அசோகர் 3வது புத்த மாநாட்டை எங்கு கூட்டினார்? பாடாலிபுத்திரம். அசோகருடைய ஆணைகள் எத்தனை? 33. அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறையில் தவறாக பொருந்தியுள்ளது எது? வடமேற்கு பகுதிகள் பிராமி. கீழ்கண்டவற்றுள் மந்திரி பரிஷத் எனும் அமைச்சரவையில் இடம்பெறாதவர் யார்? அறிஞர்கள். எந்த இடத்தில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா எனும் 2 வரிகளை பற்றி குறிப்பிடுகிறது? லும்பினி. மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு பாகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது? 1/6. மௌரியரின் இராணுவ நிர்வாகம் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன? 6. நகர நிர்வாகம் கீழ்கண்ட எந்த அதிகாரியின் கீழ் இருந்தது? நகரிகா. ஜுனாகத் கல்வெட்டு கீழ்கண்ட எந்த ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது? சுதர்சனா ஏரி. சுதர்சனா ஏரியின் பணிகள் யாருடைய காலத்தில் நிறைவு பெற்றன? அசோகர். மாசா காஸ் என்று அழைக்கப்பட்ட நாணயம் எது? செம்பு. காமரூபா, மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என குறிப்பிடும் நூல் எது? அர்த்த சாஸ்திரம். மௌரியர்களின் நிர்வாகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களில் பொருந்தாதது எது? குதிரைகள். மௌரியர் கால கலையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. கீழ்கண்டவற்றுள் அரச கலைகளில் இல்லாதது எது? யக்ஷன் யக்ஷி உருவச்சிலைகள். சாஞ்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். எங்கு அமைந்துள்ள ஒற்றைக்கல் தூணின் சிகர பகுதியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது? சாரநாத். பராபர் குன்றில் உள்ள 3 குகைகளில் யாருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன? அசோகர். நாகார்ஜுன கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் யாருடைய கல்வெட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன? தசரத மௌரியர். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிரகத்ரதா. கீழ்கண்ட எந்த சீன பேரரசர் சீன கோட்டைகளின் சுவர்களை இணைத்து சீன பெருஞ்சுவரை உருவாக்கினார்? குன்சி ஹங். குன்சி ஹங் எந்த நூற்றாண்டில் சீன பெருஞ்சுவரின் சுவர்களை இணைத்தார்? கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஒலிம்பியாவின் ஜூயஸ் கோயில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கிரீஸ். உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான ஒலிம்பியாவின் ஜூயஸ் கோவில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கிமு 5ஆம் நூற்றாண்டு. மணல் என்ற இயற்கை வளத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் தனிமம் எது? சிலிக்கான். வளங்கள் எத்தனை வகைப்படும்? 3.
காற்று, நீர், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் டேஸ் வளங்கள். இயற்கை வளங்கள். கீழ்கண்டவற்றுள் உயிரியல் வளம் எது? நுண்ணுயிரிகள். கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை செயல்பாடு எது? வேட்டையாடுதல். கீழ்கண்டவற்றுள் மனித வளம் எது? அறிவியலாளர். வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகைப்படும்? 2. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் என்பது டேஸ் வளம். கண்டறியப்பட்ட வளங்கள். வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் கடல் ஈஸ்ட் எத்தகைய வளம்? மறைந்திருக்கும் வளங்கள். கீழ்கண்டவற்றுள் ஈஸ்ட் எதற்கு பயன்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். இந்த ஃபுல்லாக கொடுக்கல. பயன்பாட்டிற்கு பின் தீர்ந்து போகக்கூடிய வளம் எது? புதுப்பிக்க இயலா வளம். இயற்கை வாயு என்பது எத்தகைய வளம்? புதுப்பிக்க இயலா வளம். கனிமங்கள் என்பது டேஸ் வளம் ஆகும். உள்ளூர் வளங்கள். உரிமையின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகைப்படும்? 4. இந்தியாவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் எத்தகைய வளம்? நாட்டு வளங்கள். உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எவை? வெப்பமண்டல மழைக்காடுகள். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்கள் எத்தனை சதவீதம் மருத்துவ குணம் கொண்டவை? 25%. எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பன்னாட்டு வளங்கள். ஒரு பவுண்ட் திமிங்கல புனுகின் விலை என்ன? 63,000 அமெரிக்க டாலர். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளை திமிங்கல புனுகு ஆகும். இது சரி. கூற்று 2. திமிங்கல புனுகு வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இது சரி. ஆன்சர் கூற்று 2 சரி. இயற்கையில் இருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனித வளம். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? காந்தி. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயற்கை வளங்களை செயல்முறைகளினால் மாற்று உருவாக்கம் செய்வது டேஸ் எனப்படும். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம். அடுத்து பொறுத்துக. சூரிய ஒளித்தகடு. சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு. PV செல்கள். ஒளி மின்னழுத்த களம். திறந்தவெளி பெருங்கடல். எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத பெருங்கடற் பகுதி. உள்ளூர் வளங்கள். பரவலாக காணப்படாத வளங்கள். மயிலுக்கு போர்வை அளித்த குறுநில மன்னன் யார்? பேகன். தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விராலிமலை. விராலிமலை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? புதுக்கோட்டை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. கங்கை நதியின் நீளம் என்ன? 2525. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். உலகின் நீளமான நதி எது அப்படின்னா நைல் நதி. அதோட நீளம் என்ன அப்படின்னா 6650 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதியின் நீளம் என்ன? 3848 கிலோமீட்டர். இமாம் பசந்த் யாருடைய காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் ஆகும்? முகலாயர்கள். பின்வரும் எந்த நகரில் உள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் அமைந்துள்ளது? கொல்கத்தா. நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எது? கருநாகம். கருநாகம் அதாவது கிங் கோப்ரா எத்தனை அடி நீளம் வளரும் அப்படின்னா 18 அடி. ஆலமரம் தேசிய சின்னமாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1950. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவிகிதம் கொண்டுள்ளது? 70%. அடுத்தது பொறுத்துக. தேசிய சின்னமாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமரை 1950, புலி 1973, யானை 2010, மயில் 1963. லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிப்பது எது? லாக்டோபேசிலஸ். அடுத்து பொறுத்துக. கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் 2010, லாக்டோபேசிலஸ் 2012, மாம்பழம் 1950. இது தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? தைரியம். தேசிய கொடியின் நீல அகலம் என்ன? 3:2. தேசிய கொடியில் உள்ள வெள்ளை நிறம் குறிப்பது எது? தூய்மை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திர பிரதேசம். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது? குடியாத்தம்.
குடியாத்தம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். இந்தியாவின் முதல் தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் தேசிய கொடி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1947. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தற்போது எங்குள்ள அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை. அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? 24. கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுபவர் யார்? திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? ஈரோடு. சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜனவரி 26, 1950. சத்தியமேவ ஜெயதே என்ற சொல்லின் பொருள் என்ன? வாய்மையே வெல்லும். நமது இலச்சினையில் எத்தனை சிங்க உருவங்களை மட்டுமே காண இயலும்? 3. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சாரநாத் அருங்காட்சியகம். தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஜனவரி 24, 1950. எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்திய தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது? கொல்கத்தா. இந்திய தேசிய கீதம் முதல் முறையாக எப்போது பாடப்பட்டது? 1911, டிசம்பர் 27. இந்திய தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகள் பாட வேண்டும்? 52. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்று அறிவித்தவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை இயற்றியவர் யார்? வெங்கட சுப்பாராவ். நமது தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா மன்னர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு டாஸ் என்று பெயர்? ருபியா. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? உதயகுமார். இந்திய ரூபாய்க்கான சின்னம் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது? 2010. யாருடைய காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? கனிஷ்கர். சம பகல் இரவு நாள் எப்போது ஏற்படுகிறது? மார்ச் 22. இந்தியாவின் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1957, மார்ச் 22. பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் யார்? டி.கே. பட்டம்மாள். இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? 1950, ஜனவரி 26. கீழ்கண்டவற்றுள் பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் நாள் எது? ஜனவரி 29. பின்வரும் எந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா கொண்டாடுகிறது? அக்டோபர் 2. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் என ஐநா அங்கீகரித்த ஆண்டு எது? 2007. இந்திய அரசியலமைப்பு சபை இந்தியாவின் மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் எது? 1947, ஜூலை 22. 1929ஆம் ஆண்டு எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? லாகூர். எத்தனை உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 389. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த பெண்கள் எத்தனை பேர்? 15. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் எப்போது தொடங்கியது? 1946, டிசம்பர் 9. எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? 60. இந்திய அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000. முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் எது? 1949, நவம்பர் 26. இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? B.R. அம்பேத்கர். நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தன.
தற்போது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எத்தனை உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் உள்ளன அப்படின்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். இந்திய அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 101. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஹீலியம். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்வது எது? முதல்நிலை தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை தொழில்கள் இல்லாதது எது? கடல் உணவு பதப்படுத்துதல். மரம் வெட்டுதல் என்பது டேஷ் தொழில், முதல்நிலை தொழில். கீழ்கண்டவற்றுள் காடு சார்ந்த தொழிற்சாலை எது? மரச்சாமான்கள். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? காந்தி. அடுத்து பொறுத்துக. ரயில், போக்குவரத்து, அஞ்சல், தொலைத்தொடர்பு, இரும்பு, கனிம தொழிற்சாலை, மீன் பிடித்தல், முதல்நிலை தொழில். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.